வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ டிஎன்எஸ்டிசி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் 2026 புதிய அறிவிப்பு எப்பொழுது வரும்? ஸோ 2026 டிஎன்எஸ்டிசியில் டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக எடுப்பாங்களாம். ஸோ டிஎன்எஸ்டிசியோடைய ஒட்டு மொத்த வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா 28,000 அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மை என்ன? டிசிசி டிரைவர் கம் கண்டக்டர் 2025 நியமன தடை நடக்குமா? ஏன்னா முறைகேடுகள் நிறைய இருக்குது இந்த நியமனத்தில். இதை ரத்து செஞ்சுட்டு புதிய நியமனங்களை கொண்டு வருவாங்களாம். ஸோ டிஎன்எஸ்டிசியில் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணணும், என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றணும், டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் எப்படி எடுக்கலாம், தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் வெற்றி பயணம், ஸோ மகளிருடைய வெற்றி பயணம் திட்டம் எப்பொழுது முதல்வர் விஜய் தொடர இருக்கிறார். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த 2026 டிஎன்எஸ்டிசியில் சில முக்கிய அறிவிப்புகள் வந்திருக்கு. என்ன அப்படின்றத பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். மக்களை, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க? கேள்விக்குறியாக இருக்குங்க. ஸோ ரொம்ப நாளாக போக்குவரத்து கழகத்தில் இந்த அறிவிப்புகள் வெளியாகுமா அப்படின்ட்டு எல்லோருமே எதிர்பார்த்த நாளில், ஆனால் அறிவிப்புகள் எதுவுமே வெளியாகலை. புதிய அறிவிப்புகள் வெளியாகலை. எந்த விதமான அப்டேட்டுமே கொடுக்கல. 2025 ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப வேதனையோடு இருக்காங்க. பள்ளி கல்வித்துறையிலையும் ஒரு சில மாற்றங்கள் நடக்கும் அப்படின்றது எல்லோரும் எதிர்பார்ப்புமா இருக்குது. அதுவும் எதுவுமே நடக்கலை. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் இந்த புதிய மாற்றங்கள் எப்பொழுது நடக்கும் அப்படின்றது தான் இப்போ மக்கள் மத்தியில் நிலவக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க. போக்குவரத்து கழகத்தில் 2025 நிறைய பேர் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல மெரிட் லிஸ்ட்டில் வந்த கேண்டிடேட்டுக்கு இன்னமும் அவங்களுடைய பெயர் இன்னும் சேர்க்கப்படலை அப்படின்ட்டு குறிப்பிட்டே சொல்கிறாங்க. ஸோ மெரிட் லிஸ்ட்டில் வந்த பெயர் சேர்க்கப்படாமல் வேறு எந்த லிஸ்ட்டில் வேறு சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்னும் கூட தமிழ்நாடு அரசு ஓட்டுநர் பயிற்சி பள்ளி வாகனத்தை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். ஸோ எதன் அடிப்படையில் அவங்கள செலக்ட் பண்ணீங்க, எதன் அடிப்படையில் இவர்களை ரிஜெக்ட் பண்ணீங்க அப்படின்ட்டு போக்குவரத்து கழகத்தின் வாயிலாக ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடணும் அப்படின்றது எல்லோருடையமா கோரிக்கையாக இருக்குது. ஸோ இந்த வெள்ளை அறிக்கை அவங்க வெளியிட்டாங்க அப்படின்னா போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள் நிச்சயமாக வரும். அதே போல் எத்தனை பேர் பார்த்திங்கன்னா முறைகேடாக எடுத்திருக்கிறார்களோ அவர்களை உடனடியாக ரிமூவ் செய்யறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ போக்குவரத்து கழகத்தில் அதே போல் இந்த ஆண்டு 28,000க்கும் மேற்பட்ட காலியிடங்கள் இருக்குது அப்படின்றது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு உண்மை. ஸோ நீங்கள் இப்போ போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இதை ரெடியாக எடுத்து வைத்து கொள்ளுங்கள். ஸோ டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் பணியில் போக முடியும். நண்பர்களே, தமிழகத்தில் பொறுத்தவரைக்கும் இனி வரும் காலங்கள் போக்குவரத்து கழகத்தில் மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை தினசரி கொடுக்க போகிறாங்க. தயாராகி கொள்ளுங்கள். இந்த வீடியோ பதிவு இதை பற்றி தான் உங்களுக்கு விளக்குது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மகளிருக்கு உண்டான வெற்றி பயணம் திட்டத்தை முதல்வர் விஜய் அவர்கள் ஜூன் 18 முதல் துவக்க உள்ளார். வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.